3 முடிச்சு. அத்தியாயம் 45. அஸ்வினி பஸ்ஸை விட்டுவிட அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் சிந்தித்தபடி நின்று கொண்டு இருக்க, அங்கு வந்த பஸ்ஸை பார்த்து, சரி என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று ஸ்ருதி கூறவும், ஐயோ எங்க அத்தை வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது என்று அவள் திணறலோடு கூறவும், அப்போ என்ன பண்றது, எந்த பஸ்ஸுன்னும் தெரியல, எந்த ஏரியாவுன்னு உனக்கு தெரியல, எப்படி உன்னை யாரை நம்பி அனுப்பி வச்சாங்க என்று ஸ்ருதி கேட்கவும், அப்பொழுதுதான் திவ்யாவின் நினைவு வந்து சென்றது. அதில் திவ்யா என்று அவள் கூறவும், யாரு திவ்யா என்று ஸ்ருதி கேட்க, அத்தையோட பொண்ணு, அவ 8ஆம் வகுப்பு படிக்கிறா என்று சொல்லவும், சூப்பர் ஐடியா என்று கூறி இருவரும் 8வது வகுப்பை நோக்கி சென்றனர். ஆனால் அங்கு அவள் இல்லை. அங்கு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, இந்த கிளாஸ்ல திவ்யான்னு ஒரு பொண்ணு படிக்கிறாங்களா என்று கேட்கவும், ஆமா என்று அந்த பெண் சொல்ல, அந்த பொண்ணு இருக்காளா போயிட்டாளா என்று ஸ்ருதி கேட்கவும், அவ அப்பவே பஸ் ஏறி போயிட்டாளே என்று கூற, அதை கேட்டதும் அஸ்வினிக்கு கண்கள் கலங்கி விட்டது. சரி, நம்ம 2 பேரும் இங்கேயே இருக்கலாம் என்று ஸ்ருதி சொல்லவும், நீ கிளம்பு, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று அஸ்வினி கூறவும், அதை கேட்டதும் அவளை அழுத்தமாக பார்த்து, பைத்திய மாதிரி பேசாத என்று கூறியபடி அவள் அருகில் அமர்ந்தவள், உங்க அப்பா நம்பர் தெரியுமா என்று கேட்கவும், தெரியும் என்று வேகமாக தலை அசைக்க, அப்போ ஒன்று பண்ணு, நீ உங்க அப்பா இல்லை உங்க அம்மா யாருக்காவது கால் பண்ணி பேசு, அவங்கள்ட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து உங்க அத்தையோட நம்பர் கேளு, அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் உங்க அத்தைக்கு கால் பண்ணி பேசலாம் இல்ல என்று ஸ்ருதி சொல்லவும், அதை கேட்டதும் அத்தனை ஆசுவாசமாக இருந்தது அவளுக்கு. அடுத்த நிமிடம் தன் அப்பாவின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து விட்டாள். சில நொடியில் அழைப்பை ஏற்ற பைரவர், ஹலோ யாரு என்று கேட்கவும், அப்பா என்று அவள் பேச தொடங்கவும், தங்கம் என்று அவர் பேச தொடங்க, அப்பா நான் அஸ்வினி பேசுறேன் என்று சொல்லவும், தெரியுது தங்கம், என்ன தங்கம், யார் நம்பர் இது, புதுசா இருக்கு என்று அவர் கேட்கவும், அப்பா இது என்னோட தோழியோட நம்பர் என்று சொல்லவும், தோழியா என்று அவர் யோசனையுடன் கேட்க, ஆமாப்பா நான் ஸ்கூல் வந்துட்டேன், இங்கதான் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் என்று சொல்லவும், வீட்டில் போய் பேசலாம் இல்லை தங்கம் என்று அவர் கேட்கவும், அது அப்பா நான் இன்னும் வீட்டுக்கு போகல என்று சொல்லவும், நேரம் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல என்று அவர் கேட்க, இல்லப்பா இங்க கம்ப்யூட்டர் லேப்ல இருந்தேன், அதனால நேரம் ஆகிடுச்சு, என் ஃப்ரெண்டு எனக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாளா, அதனால கொஞ்சம் நேரம் ஆகிட்டு என்று சொல்லவும், அதை கேட்டதும், அப்படியா, இப்போ எப்படி போக போற என்று கேட்கவும், அது அப்பா அது என்னன்னா கொஞ்சம் அத்தையோட ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு சொல்றீங்களா என்று அவள் பேச்சை மாற்றி கேட்கவும், என்னாச்சு தங்கம், ஏதாவது பிரச்சனையா என்று அவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான் இங்க என் ஃப்ரெண்டு கேட்டா, அதான் நம்பர் தெரியலன்னு சொன்னேன், அதான் அவங்க நம்பர் சொல்லிட்டு போ உனக்கு கால் பண்றேன்னு சொன்னான், எனக்கு நம்பர் தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு என்று சொல்லவும், அப்படியா தங்கம், ஆனா நீ திவ்யா கிட்ட கேட்டா அவளே சொல்லியிருப்பாளே என்று அவர் சொல்லவும், இல்லப்பா அது திவ்யாவோட கிளாஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு என்று அவள் சொல்லவும், அப்படியா சரி தங்கம், ஒரு நிமிஷம் இரு, நான் யாழினி கிட்ட கொடுத்து நம்பர் எடுத்து தர சொல்றேன் சரியா என்று சொல்லவும், சரி என்று அவள் காத்து கொண்டு இருக்க, சில நொடியில் அந்த பக்கம் கேட்டது குரல், ஹலோ அக்கா என்று அவளோடு பேச தொடங்கவும், என்ன பண்ற யாழினி என்று அவள் கேட்க, சூப்பரா இருக்கேன், நீ ஊருக்கு போனதுல இருந்து எனக்கு போனே பண்ணல என்று யாழினி கேட்கவும், பண்ணினேன் யாழினி, சாரி உன்கிட்ட என்னால பேச முடியல என்று அவள் வருத்தமாக சொல்ல, சரி விடு, ஆமா என்ன நம்பர் வேணும் என்று கேட்க, அவள் நம்பரை பற்றி சொல்லவும், சரி இரு நான் அத்தையோட நம்பர் பார்த்துட்டு சொல்றேன் என்று ஒரு நிமிடத்தில் மீண்டும் அழைத்தவள், அக்கா நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோ என்று அவள் கூற, அதனை ஸ்ருதி தன் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தில் அதனை சேகரித்தாள். நான் அப்புறமா பேசுறேன், இது என் ஃப்ரெண்டோட நம்பர், நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன் சரியா என்று அழைப்பை துண்டித்து தோழியின் பக்கம் திரும்பினாள். என்னாச்சு, உனக்கு தங்கச்சியெல்லாம் இருக்கா என்று கேட்கவும், ஆமா எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி என்று கண்கள் மின்ன அவள் சொல்லவும், அதை கேட்டதும் சரி என்று தலையசைத்தாள். நம்பருக்கு கால் பண்ணு, நான் நம்பர் சொல்றேன் என்று சொல்லவும், அவள் எண்களை கூற அந்த பட்டன் போனில் வேகமாக அழுத்தி அதனை காதில் வைத்தாள். சில நொடியில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ யாரும் என்று பதட்டமாக அந்த பக்கம் வந்த குரலில், அத்தை என்று அவள் அழைக்கவும், அஸ்வினி எங்க இருக்க நீ என்று அவர் கேட்கவும், அத்தை நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன் என்று அவள் சொல்லவும், நீ பஸ்ல ஏன் வரல என்று அவர் கேட்க, அத்தை நான் டீச்சரை பார்க்க போயிருந்தேன், பஸ் நம்பர் எனக்கு தெரியல, பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு எனக்கு தெரியல என்று அவள் சொல்லவும்,
திவ்யா கிட்ட கேட்டு இருந்தா அவளே சொல்லியிருப்பாளே என்று அவர் கேட்கவும் மௌனமானாள் அவள். உன்னதான் என்று அவர் கேட்க, இல்ல அத்தை, அது டீச்சர் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது அங்க வண்டி இல்லை. நான் என்ன நம்பர் வண்டியில போனேன்னு எனக்கு தெரியல என்று அவள் திணறலோடு சொல்லவும், இப்ப எங்க இருக்க, இது யாருடைய நம்பர் என்று கேட்கவும், என்னோட ஃப்ரெண்டு நம்பர் என்று அவள் சொல்லவும், அதை கேட்டதுமே சரி சரி, நீ ஸ்கூல்லையே இரு, மாமாவுக்கு கால் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், இப்ப வந்துருவாங்க என்று சொல்லவும் சரி என்று அழைப்பை துண்டித்தாள். யாரு, உன்னுடைய அத்தையா என்று கேட்கவும் ஆமாம் என்று தலையசைத்தாள் அஸ்வினி. சரி, இங்க வந்து உட்காரு என்று திண்டை கை காட்டி அமர்ந்து கொள்ள அவள் பக்கத்தில் அஸ்வினியும் அமர்ந்து இருந்தாள். அவள் அமைதியாக அமரவும், உங்க மாமா எப்ப வருவாங்கன்னு தெரியாது, நான் உனக்கு ஏதாவது சொல்லி தரட்டுமா என்று ஸ்ருதி கேட்கவும் அவள் சரி என்று தலையசைக்க புத்தகத்தை திறந்து அவளிடம் காட்டினாள். அவள், இன்னைக்கு இந்த நோட்டை கொண்டு போ, இதுல இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வந்துரு என்று சொல்லவும் அவள் சரி என்று அதனை வாங்கி திறந்து பார்த்து அவள் ஒண்ணுமே புரியல என்று சொல்லவும் சிரித்தே விட்டாள் ஸ்ருதி. நான் சொல்லி தரேன், நீ உனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு என்று சொல்லவும் அவள் சரி என்று தலையசைக்க சில நிமிடத்திற்குள் அவளுக்கு என்ன என்ன என்று அனைத்தையும் புரியும்படி கூறினாள் ஸ்ருதி. அவள் கூறியதை கேட்டு அப்படியே படிக்க கற்றுக்கொண்டாள் அஸ்வினி. சில நிமிடம் அவள் பக்கத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்க அந்த நேரம் அங்கு வந்து நின்ற காரில் இருந்து இறங்கிக் கொண்ட சுப்பிரமணி அஸ்வினி என்று அழைக்கவும் நிமிர்ந்து பார்த்த அவள் மாமா என்று எழுந்து நின்றாள். அவளை தொடர்ந்து எழுந்து கொண்ட ஸ்ருதி அவரை பார்க்கவும், பஸ்ல வந்திருக்கலாம் இல்ல என்று கேட்கவும், அது என்று அவள் திணறலோடு நிறுத்தவும், இல்ல அங்கிள், டீச்சர் தான் இவளை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் நானும் இவளும் டீச்சரை மீட் பண்ண போயிருந்தோம். டீச்சரை மீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் லேப் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு, அதான் அங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள வேன் போயிடுச்சு என்று ஸ்ருதி சொல்லவும், ஓ பரவாயில்லம்மா என்று கூறிய அவர் நீ என்று நிறுத்தவும், நான் இவளோட ஃப்ரெண்டு என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் ஸ்ருதி. அப்படியாம்மா, சரி சரி, உன்னோட வீடு எங்க இருக்கு என்று அவர் கேட்கவும், அது எங்க வீடு என்று அவள் ஏரியாவை பற்றி சொல்லவும், அவ்வளோ தூரமா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், என் கூட வாமா என்று அவர் அழைக்கவும், பரவாயில்ல அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் என்று ஸ்ருதி கூற, இல்லம்மா, நீ இவ்வளோ நேரம் அஸ்வினி கூட இருந்த இல்ல, ரொம்ப நன்றிமா என்று சொல்லவும், பரவாயில்ல அங்கிள், அஸ்வினிக்கு இங்க எதுவுமே தெரியல, ரொம்ப புதுசா இருக்கும் போல, ரொம்ப பயந்துட்டா என்று சொல்லவும் அதை கேட்டதும் அவர் அஸ்வினியை பார்த்தார். அவள் தலை குனிந்து நின்று கொண்டு இருந்தாள். சரி வாங்க, நானே உங்க 2 பேரையும் டிராப் பண்ணிடுறேன் என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்து அந்த காரின் உள்ளே இருவரும் அமர்ந்து கொள்ள அவள் திரும்பி ஸ்ருதியை பார்க்க அவள் புன்னகைத்து, இதுல இருக்க எல்லாத்தையும் நோட் பண்ணிடு, அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத என்று சொல்லவும் சரி என்று தலையசைத்தாள். சில நிமிடத்திற்குள் வாகனம் பள்ளியில் இருந்து கிளம்பி ஸ்ருதியின் வீட்டின் முன்பு வந்து நின்று இருந்தது. ஸ்ருதி காரில் இருந்து இறங்கிக் கொண்டு, தேங்க்யூ சோ மச் அங்கிள், நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம் அஸ்வினி, ஓகே பாய் என்று கையை அசைத்து விட்டு ஸ்ருதி அங்கிருந்து கிளம்பி இருந்தாள். அந்த பெரிய வீட்டின் உள்ளே ஸ்ருதி செல்லும் வரையிலும் பார்த்து கொண்டு இருக்க அவள் கேட்டின் முன்பு சென்று கையசைக்கவும் அவளுக்கு பதிலுக்கு தானும் கையசைத்தாள் அஸ்வினி. வாகனத்தை அங்கிருந்து சுப்பிரமணி கிளப்ப, ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா என்று அவர் கேட்கவும், அது ஆமா என்று மெல்லிய குரலில் கூறி அவள் தலை குனிந்து கொள்ளவும் அவளை பார்த்தபடி வாகனத்தை இயக்கினார். வாகனம் வீட்டின் முன்பு வந்து நிற்க அதில் இருந்து இறங்கிக் கொண்ட அஸ்வினி வீட்டின் உள்ளே நடக்க தொடங்கவும் அங்கு வந்து நின்ற சாந்தி, ஏண்டி வண்டியில் வந்திருக்க வேண்டியதானே என்று கேட்கவும், அது அத்தை என்று அவள் நிறுத்தவும், மேடமுக்கு மகாராணியின் நினப்பு, புது ஊர்ல அப்படி என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, ஸ்கூல் போனா அங்க இருந்து இத்தனை மணி முடிஞ்சதோ கிளம்பி வர வேண்டியது தானே, சும்மா ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்ப, ஒன்னும் தெரியாத மக்கு என்று திட்டியபடியே லட்சுமி பாட்டி அங்கிருந்து நகர்ந்து விட அவர் கூறிய வார்த்தை சுருக்கென்று இருக்க கண்கள் கலங்கி கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அதனை துடைத்தபடி வேகமாக படியேறி தன் அறையின் உள்ளே நுழைந்து இருந்தாள் அவள். செல்லும் அவளையே பார்த்தபடி இருந்தார் சாந்தி. அவராலும் எதுவும் பேச முடியவில்லை. மௌனமாக கிச்சன் உள்ளே நுழைந்து கொண்டார். கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.